கேள்வி கோட்பாடு என்பது கேள்வியை நிச்சயிக்கும் காரணிகளுக்கும் நுகர்வோரினால் எழுப்பப்படும் பொருள்கள் சேவைகளின் கேள்விக்குமான தொடர்பை விளக்கும் கோட்பாடாகும். நுகர்வோரின் கொள்வனவு ஆற்றல் உள்ளபோது பண்டங்களுக்கு கேள்வி ஏற்பட முடியும். பொருட்களின் மீது விருப்பங்கள் உள்ளபோதும் கொள்வனவு ஆற்றல் இல்லாமல் நுகர்வோரால் கேள்வி ஏற்படுத்த முடியாது. நுகர்வோரின் கொள்வனவு ஆற்றல் உட்பட நுகர்வோரின் கேள்வி அளவை நிச்சயிக்கும் காரணிகள் எல்லாவற்றையும் ஒரு சமன்பாட்டில் காட்டலாம். அது கேள்வி சார்பு எனப்படும். குறிப்பிட்ட பண்டம் ஒன்றுக்கான கேள்விக்கும் அதனை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையிலான தொடர்பினை சமன்பாடாக முன்வைக்கும் போது அது கேள்வி சார்பு என அழைக்கப்படும். QD சமன் F P Pn y T Ex n. QD என்பது குறித்த பண்டத்துக்கான கேள்வி. F என்பது சார்ந்துள்ளது அல்லது நிச்சயிப்பது. D என்பது அந்த பொருளின் விலை. Pn என்பது ஏனைய பொருட்களின் விலை. Y என்பது நுகர்வோரின் வருமானம். T என்பது சுவை. Ex என்பது எதிர்பார்ப்பு. n என்பது கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை. குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட பண்டத்தின் கேள்வியை தீர்மானிக்கும் அந்த பொருளின் விலை, ஏனைய பொருட்களின் விலை, நுகர்வோரின் வருமானம், சுவை, எதிர்பார்ப்பு, கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றில் எந்தொரு காரணியினதும் மாற்றத்துக்கு இசைவாக குறிப்பிட்ட பண்டத்தின் கேள்வி மாற்றமடையும் விதத்தை காட்டுவது கேள்வி தொழிற்பாடு என குறிப்பிடப்படும். தரப்பட்ட குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையே காணப்படும் எதிர்க்கணிய தொடர்பு கேள்வி விதி என குறிப்பிடுவோம். இவற்றையெல்லாம் நான் முன்னர் உள்ள வீடியோக்களில் தெளிவாக விளக்கியிருந்தேன். இப்போது தொடர்ந்து கேள்வித்தொகை மாற்றம், கேள்வி மாற்றம் என்னும் எண்ணக்கருக்களை புரிந்து கொள்வோம். தரப்பட்ட குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வித் தொகைக்கும் இடையே காணப்படும் எதிர்க்கணிய தொடர்பு கேள்வி விதி எனப்படும். கேள்வி விதிக்கு அமைவாக இங்கே ஒரு வரைவு தரப்பட்டிருக்கிறது. கேள்வி விதியை வெளிப்படுத்தக்கூடிய 3 முறைகள் பற்றி நாங்கள் முன்னர் கற்றுள்ளோம். ஒன்று அட்டவணை, அடுத்தது கேள்வி வரைவு, அடுத்தது கேள்வி சமன்பாடு. இப்பொழுது இங்கே இருக்கிற கேள்வி வரைவை பார்ப்போம். இது கேள்வி விதிக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த கேள்விக்கோடு நேர்கோடாக இருக்குது. கேள்விக்கோடு நேர்கோடாக தான் இருக்கும் என்பதில்லை. அது சில நேரம் வளைவாக இருக்கலாம். அது அந்த பண்டத்தின் கேள்வி அளவுகளை பொறுத்து, விலை மாற்றத்துக்கு கேள்வி அளவுகளை பொறுத்து அது வளைவாக இருக்கலாம். உட்குவிந்ததாகவோ அல்லது வெளியில் குவிந்ததாகவோ அமையலாம். ஏன்னா நாங்கள் முன்னர் பார்த்தோம். இது நேர்கோடான கேள்விக்கோடு தரப்பட்டிருக்கு.
இது கேள்வி விதிக்கு அமைவாக இருக்குது. கேள்வி எந்த வரைவாக இருந்தாலும் கேள்வி விதிக்கு அமைவாகத்தான் இருக்கும். அதாவது விலை கூட கேள்வி அளவு குறைகிறதாகவும் விலை குறைய கேள்வி அளவு கூடுறதாகவும் இருக்கும். இங்கே பாருங்க, விலை கூடுது. இங்கேருந்து சைபர்லேருந்து 2, 4, 6, 8 இதில் 2 ரூபா விலையில் கேள்வி 300 அலகு. விலை 4 ரூபாவாக கூட 2 ரூபா கூட கேள்வி அளவு 200 அலகு, 100 அலகு குறைஞ்சிட்டு. இல்லை 4லிருந்து 6 ரூபாவாக கூட கேள்வி அளவு 100ஆக இருக்குது. அப்போ இன்னும் 100 அலகு குறைஞ்சிட்டு. 6லிருந்து 8ஆக மாறுற நேரத்தில் கேள்வி 0. அப்போ அதுலேயும் 100 அலகு குறைஞ்சிருக்கு. விலை கூட கேள்வி அளவு குறையுது. இங்கேருந்து பார்த்து வரும் விலை குறைய 8 ரூபா விலையில் கேள்வி இல்லை, 0. 6 ரூபா விலையில் கேள்வி 100 அலகு. விலை குறைய 100 அலகு கூடியிருக்கு. விலை இன்னும் 2 ரூபா குறைய 4 ரூபாயாக கூடுது. இன்னும் 100 அலகு கூடுது. 200 இருக்குது 4 ரூபா விலையில். இன்னும் 2 ரூபா குறைய 2 ரூபா விலையில் 300 இருக்குது. இன்னும் 100 அலகு கூடுது. அப்போ இந்த கேள்விக்கோடு கேள்வி விதிக்கு அமைவாக இருக்குது. கேள்வி விதி என்றால் என்ன என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். இங்கே இதிலேயே தந்திருக்கிறேன் நான். தரப்பட்ட குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத சந்தர்ப்பத்தில். ஏனைய காரணிகள் என்றால் இங்கே பாருங்கள், கேள்வி சார்பில் இது QD குறித்த தினத்தில் அல்லது குறித்த சந்தர்ப்பத்தில் அல்லது குறித்த கால இடைவெளிக்குள்ள கேள்வியை நிச்சயிக்கிற காரணிகளை இங்கே இதை தந்திருக்கிறோம். P விலை, PN ஏனைய பொருட்களின் விலை, Y நுகர்வோரின் வருமானம், T சுவை நுகர்வோரின் சுவை, EX எதிர்பார்ப்புகள், N கொள்வனவாளரின் எண்ணிக்கை அல்லது சனத்தொகை. கேள்வியை நிச்சயிக்கிற காரணிகள் இங்கே இருக்குது. இந்த ஒவ்வொரு காரணியும் கேள்வியை நிச்சயிக்கும். இப்போ இந்த காரணிகள் மாறாமல் இருக்குது. ஏனைய பொருட்களின் விலை, நுகர்வோர் வருமானம், சுவை, எதிர்பார்ப்பு, நுகர்வோரின் எண்ணிக்கை, வாடிக்கையாளர் எண்ணிக்கை இவ்வளவும் மாறாமல் இருக்க P மட்டும் மாறுது. P கூட கேள்வி அளவு குறையுது. P குறைய கேள்வி அளவு கூடுது. P குறைய, அதாவது விலை குறைய கேள்வி அளவு கூடுது. அப்போ இந்த கேள்வி சார்பில் Pயை மட்டும் எடுத்தால் ஏனைய காரணிகள் மாறல, அந்த நேரத்தில் விலை கூட கேள்வி அளவு குறையும், விலை குறைய கேள்வி அளவு கூடுமென்றதை இந்த சார்பு காட்டுது. QD சமன் Pயிலே நிச்சயிக்குது. P குறித்த நேரத்தில் அல்லது குறித்த சந்தர்ப்பத்தில் குறித்த கால இடைவெளிக்குள்ள கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாமல் இருக்க, இந்த உளவு காரணியும் மாறாமல் இருக்க, அதுதான் பச்சையில் காட்டுகிறார். குறிப்பிட்ட பண்டத்தின் விலை, குறிப்பிட்ட பண்டத்தின் விலை தான் இது. விலை கூட கேள்வி அளவு குறைகிறதும் விலை குறைய கேள்வி அளவு கூடுறதுமான விதி கேள்வி விதி. அதுதான் இங்கே இதில் போட்டிருக்கிறோம். இது கேள்வி சார்பு. இது கேள்வியை நிச்சயிக்கிற காரணிகள் உலகம். F என்று நிச்சயிக்கிற காரணி அல்லது சார்ந்து இருக்குது, இவ்வளவுலேயும் தான் தங்கி இருக்குது. குறித்த தினத்தில் கேள்வியில் அளவு நிச்சயிக்கிற காரணி இவ்வளவு தான். இதில் இது அதுக்கு அமைவாக தயாரிக்கப்பட்ட கேள்விக்கோடு. இந்த கேள்விக்கோட்டில் இது 5 புள்ளியை காட்டிக்கிறோம் பாருங்கள். இதில் ஒரு புள்ளி A, B, C, D, E 5 புள்ளி காட்டிக்கிறோம்.
இந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் பாருங்க, பி புள்ளி எடுத்தால் பி புள்ளியில் 6 ரூபா விலையில் கேள்வி 100 அலகு. சி புள்ளி எடுத்தால் 4 ரூபா விலையில் கேள்வி 200 அலகு. இந்த டி புள்ளி எடுத்தால் 2 ரூபா விலையில் கேள்வி 300 அலகு. இந்த ஒவ்வொரு விலையிலும் இந்த கோட்டில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் இன்னும் ஏராளமான புள்ளிகள், இது அந்த புள்ளிகளால் இந்த கோடாமஞ்சி கண்டு எடுத்துக்கொள்வோம். இப்போ இதில் இடத்துல புள்ளி இருக்கின்றால் அது 7 ரூபா விலை, இடத்துல ஒரு புள்ளி இருக்கின்றால் அது 5 ரூபா விலை, இடத்துல ஒரு புள்ளி இருக்கின்றால் அது 3 ரூபா விலை, இதில் ஒரு புள்ளி இருக்கின்றால் அது 1 ரூபா விலை. அப்போ 1 ரூபா விலையில் கேள்வி என்னன்னு கேட்டால் இது இடத்துலேருந்து நாங்கள் நீட்டி இடத்துல புள்ளியை வச்சு இந்த புள்ளியிலேருந்து இதை எடுத்தால் அது 350 இருக்கும். 3 ரூபா விலையில் கேள்வி எவ்வளோன்னு பார்த்தால் 250 இருக்கும். 5 ரூபா விலையில் கேள்வி எவ்வளோன்னு பார்த்தால் 150 இருக்கும். 7 ரூபா விலையில் கேள்வி எவ்வளோன்னு பார்த்தால் 50 இருக்கும். 8 ரூபா விலையில் கேள்வி 0. அப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் இந்த வரைவு கொண்டு ஒரு அட்டவணையும் தயாரிக்கலாம், கேள்வி அட்டவணையும் தயாரிக்கலாம், சமன்பாடையும் தயாரிக்கலாம். இதில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கேள்வி ஒடுக்கம். கேள்வி ஒடுக்கம்ண்டா என்ன? இது ஒரு பொருளியல் கலைச்சொல், ஒரு எண்ணக்கரு. கேள்வி ஒடுக்கம்ன்றது இந்த சொல்லு உபயோகம் உங்களுக்கு தெரிய வேணும். கேள்வி ஒடுக்கம். கேள்வி ஒடுக்கம் என்றால் என்ன? கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில், இவையெல்லாம் மாறாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பண்டத்தின் விலை கூட, அந்த பண்டத்தின் விலை முதல் அம்பக்குறி காட்டுகிறது அதுதான். சியில தான் விலை இருந்தது முதல் 4 ரூபா விலை, 4 ரூபா விலை 6 ரூபாவாக பண்டத்தின் விலை கூட என்ன நடந்துக்கிட்டு பாருங்க, கேள்வி அளவு குறைஞ்சிருக்குது, 200லேருந்து 100 ஆயிடுது. இந்த புள்ளி இங்கே இவ்விடத்துக்கு நகர்ந்துட்டு இவ்விடத்துக்கு போகுது, இவ்விடத்துக்கு இந்த புள்ளி கோடு நகருது, இவ்விடத்துக்கு வருது, அது தாம்பக்குறியில் காட்டுது. அப்போ விலை கூட கேள்வி அளவு குறையுது. கேள்வி அளவு குறைகிறதை சொல்றது கேள்வி ஒடுக்கம் என்று சொல்லுவோம். கேள்வி ஒடுக்கம், ஒடுங்கிருக்கு கேள்வி ஒடுக்கம். கேள்வி ஒடுக்கம் என்றால் என்னென்று கேட்டால் இந்த இப்படி வரவில்லை கிடந்து சொல்லலாம். கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத குறிப்பிட்ட சந்தர்ப்பம் என்று அந்த பண்டத்தின் விலை கூட கேள்வி அளவு குறைதல் கேள்வி ஒடுக்கம் என குறிப்பிடப்படும். நாங்கள் இதில் இடத்துல நான் இதில் விளங்கப்படுத்திக்கேன், ஆனால் நீங்கள் விரும்பினா இதிலையும் விளங்கப்படுத்தலாம், இடத்துல சொல்லலாம், காட்டிக்கலாம். இந்த அம்பக்குரிய இதிலிருந்து காட்டிக்கலாம். டியில் இருந்தால் சிக்கு போகிற நேரத்தில், அதாவது 2 ரூபாய் இருந்து பில்லு 4 ரூபாய் ஆகிற நேரம் கேள்வி ஒடுக்கம் தான். 4 ரூபாய் இருந்து 6 ரூபா போகிற நேரம் கேள்வி ஒடுக்கம். 6 ரூபாய் இருந்து 8 ரூபா போகிற நேரம் கேள்வி ஒடுக்கம். இப்போ கேள்வி ஒடுக்கம் தான் இந்த வரைவு காட்டுது. கேள்வி ஒடுக்கம் என்றால் என்னென்று கேட்டால் இந்த பொருளிய சொற்பதம் உபயோகம் உங்களுக்கு தெரியணும். கேள்வி ஒடுக்கம் என்றது இதுதான். கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் அந்த பண்டத்தின் விலை கூட கேள்வி அளவு குறைதல் கேள்வி ஒடுக்கம் எனப்படும். இனி இங்கே பாருங்க, இதை மற்ற வளத்துக்கு காட்டிக்கிற இந்த அம்புக்குறியை பாருங்க, அது விலை குறையுது. 6லேருந்து விலை குறைகிறது தான் இங்கே காட்டுக்கு இந்த அம்புக்குறி பாருங்க. முதல் இருந்த விலை 6 ரூபா, 6 ரூபாயில் கேள்வி எவ்வளோ இருந்தது? 100. விலை குறை 2 ரூபா குறையுது. அப்போ கேள்வி அளவு கேள்வி தொகை 100 அலகு கூடுது. அப்போ 100 அளவு இந்த புள்ளிக்கோடு இங்கே புள்ளி இடத்துக்கு வந்துட்டு புள்ளிக்கோட்டில் கீழ் நோக்கி நகருதல், இது புள்ளிக்கோட்டில் கீழ் நோக்கி நகருதல். முதல் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கோட்டிலேருந்து மேல் நோக்கி அது ஒடுக்கம், கேள்வி ஒடுக்கம். இது கேள்வி நீட்டம், கேள்வி நீட்டம். இது இந்த
கலைச்சொல், பொருளியற் பதம். கேள்வி நீட்டம் என்று கேட்டால் கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள் மாறாத குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் அந்த பண்டத்தின் விலை குறைய கேள்வி அளவு கூடுதல் கேள்வி நீட்டம் எனப்படும். இது கேள்வி நீட்டம். முதல் காட்டுனது கேள்வி கூடுதல், இது கேள்வி நீட்டம். இப்போ பாருங்க, ரெண்டையும் ஒரு இடத்துல காட்டுறோம். இங்கே பாருங்க, இது கேள்வி நீட்டம். அம்பக்குறைய இங்கே காட்டுங்க, 6 ரூபாயிலிருந்து விலை 4 ரூபா குறையுது. அவள் கேள்வி அளவு 100 அளவு கூடுது. அப்போ இது கேள்வி நீட்டம். இதை பாருங்க, 4 ரூபாயிலிருந்து விலை 6 ரூபாவாக கூடுது. அதில் 100 அளவு குறையுது. 200 இருந்த கேள்வி 100ஆக மாறுது. 100 குறையுது. இது கேள்வி ஒடுக்கம். இது கேள்வி நீட்டம், கேள்வி ஒடுக்கம். இது கேள்வி நீட்டத்துக்குரிய படம், இது கேள்வி ஒடுக்கத்துக்குரிய படம். கேள்வி நீட்டமும் சுருக்கமும், கேள்வி நீட்டமும் கேள்வி ஒடுக்கமும், கேள்வி நீட்டமும் கேள்வி ஒடுக்கமும் ரெண்டையும் சேர்த்து கேள்வி தொகை மாற்றம் என குறிப்பிடுவோம். இது ரெண்டையும் சேர்த்து சொல்றது கேள்வி தொகை மாற்றம் சொல்றது. கேள்வி தொகை மாறுறது. கேள்வி தொகை மாறுற என்னென்று கேட்டால் நீங்கள் இதை சொல்லலாம், கேள்வி நீட்டமும் கேள்வி ஒடுக்கமும். கேள்வி நீட்டம் என்றால் என்ன, கேள்வி ஒடுக்கம் என்றால் என்னென்று நீங்கள் சொல்லணும். அப்போ கேள்வி தொகை மாற்றத்துக்கான காரணம் கேள்வி விதி தான். கேள்வி விதி என்ன சொல்லுது, விலை குறைய கேள்வி அளவு கூடும், விலை கூட கேள்வி அளவு குறையும். அவை இது கேள்வி விதிக்கு அமைவான படங்கள் தான் இது ரெண்டும். இந்த படம் நீட்டமும் சுருக்கமும் கேள்வி விதியின்படி நடக்கிறது. கேள்வி விதியின்படி விலை கூட கேள்வி ஒடுக்கம், விலை குறைய கேள்வி நீட்டம். அப்ப விலை கூட கேள்வி ஒடுக்கம், விலை குறைய கேள்வி நீட்டம். ஒடுக்கமும் நீட்டமும் கேள்வி விதிக்கு அமைவாக இடம்பெறுகிறது. இது நமக்கு தெரியணும். இனி பாருங்க, இன்னும் வேறு 2 பதங்கள் இருக்குது. அங்கே இது கேள்வி கூடுதல் காட்டுது. கேள்வி கூடுதல் என்று சொல்லிக்கிறோம். இது முதல் இருந்த கேள்வி கோடு. இங்கே பாருங்க, இது கேள்வி கோடு. இது நாம் இப்போ பார்த்தா அங்கே முன்னுக்கு பார்த்தா அதே கேள்வி கோடு. இப்போ பாருங்க, ஒவ்வொரு விலையிலும் கேள்வி அளவு கொடுக்கு. இதில் வேறொரு கேள்வி கூட போட்டிருக்கு. இது வலப்புறம். இந்த கேள்வி கோட்டுக்கு வலப்புறமாக இன்னொரு கேள்வி கோடு மாறி அமையுது. இது இந்த விலையிலையும் 6 ரூபா விலையில் முதல் 100 அலகு, இப்போ 6 ரூபா விலையில் 190 அலகு. முதல் 8 ரூபா விலையில் கேள்வி 0, இப்போ 8 ரூபா விலையில் 90 அலகு கேள்வி. முதல் 4 ரூபா விலையில் கேள்வி 200, இப்போ 4 ரூபா விலையில் கேள்வி 290. முதல் 2 ரூபா விலையில் கேள்வி 300, இப்போ 2 ரூபா விலையில் கேள்வி 390. அப்போ ஒவ்வொரு விலையிலும் கேள்வி அளவானது கூடுது. ஒவ்வொரு விலையிலும் கேள்வி அளவானது கூடுறது என்றால் அதை சொல்றது கேள்வி கூடுதல் என்று சொல்லுவோம். நாங்கள் சொன்னது முதல் சொன்னது கேள்வி நீட்டம் சுருக்கம். இது கேள்வி கூடுதல். இந்த சொற்பதங்கள் நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு தெரிய வேணும், சரியாக தெரிய வேணும். இது கேள்வி கூடுதல். ஒவ்வொரு விலையிலும் கேள்வி கூடுதல். அதாவது குறித்த பண்டத்தின் விலை மாறவில்லை. முதல் இருந்த விலையில் அதே விலையில் மாறல, விலை மாறல. அப்போ கேள்வியை பாதிக்கிற காரணிகளை நாங்கள் பார்த்தோம். கேள்வி சார்பில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதில் விலை மாறல, விலை தவிர்த்த ஏனைய காரணிகள் மாறுறதால தான் இந்த கேள்வி கூடுதல் ஏற்படுது.
கேள்வி கூடுதல் ஏற்படுறதுக்கு காரணம் விலை மாறுறதில்லை, விலை மாறாமல் குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் விலை மாறாத குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகள், கேள்வியை நிச்சயிக்கிற ஏனைய காரணிகள் இதில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அந்த பண்டத்துக்கான ஒவ்வொரு விலையிலும் அதன் கேள்வித்தொகை கூடுதல், கேள்வி கூடுதல் எனப்படும். அப்ப இங்க காட்டியிருக்கிற அதுதான், விலை மாறல, ஒவ்வொரு விலையில மாற்றம் வரல, விலை அப்படியே இருக்குது. ஆனால் கேள்வியை நிச்சயிக்கிற ஏனைய காரணிகள்ல மாற்றம், அந்த மாற்றத்தால கேள்வி அளவு கூடுறது. அந்த நேரத்தில் கேள்விக்கோடு வலப்புறமாக அமையும், புதிய கேள்விக்கோடு அமையும். இது கேள்வி கூடுதல், இது நீட்டம் இல்லை. ஒவ்வொரு விலையிலும் கூடுறது கேள்வி நீட்டம் இல்லை, கேள்வி கூடுதல். விலை கூட கேள்வி அளவு குறைகிறதும் விலை குறைய கேள்வி அளவு கூடுறதும் அது நீட்டம் சுருக்கம். இது கேள்வி கூடுதல். கேள்வி கூடுதல் என்றது இந்த சொல்லு உபயோகிக்க தெரியணும். இது இந்த பதம் உங்களுக்கு சரியாக தெரியணும். இது கேள்வி கூடுதல். குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் விலை மாறாத குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியை பாதிக்கும், கேள்வியை நிச்சயிக்கும் ஏனைய காரணிகளில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அந்த பண்டத்துக்கான ஒவ்வொரு விலையிலும் அதன் கேள்வித்தொகை கூடுதல், கேள்வி கூடுதல் எனப்படும். இனி இதை பாருங்க, இது மற்ற வளத்துக்கு இதுதான் முதல்றது கேள்விக்கோடு. இப்ப புதுசாக இன்னொரு கேள்விக்கோடு இடப்புறமாக அமைஞ்சிருக்கு. இடப்புறமாக ஒரு கேள்விக்கோடு வந்திருக்கு. கேள்விக்கோடு ஒன்று இடப்புறமாக அமைஞ்சிருக்கு. இது இடப்புற பெயர் பண்ணி சொல்றது. முதல் சொன்னது பலப்புற பெயர் கேள்விக்கோடு, வலப்புற பெயர்வு அது கேள்வி கூடுதல். இது இடப்புற பெயர்வு கேள்வி குறைதல். இவருங்க 6 ரூபா வெளியில் முதல் கேள்வி 100, இப்போ கேள்வி 30 தான். முதல் 4 ரூபா வெளியில் கேள்வி 200 அலகு, இப்போ 4 ரூபா வெளியில் கேள்வி 130 அலகு. முதல் 2 ரூபா வெளியில் கேள்வி 300 அலகு, இப்போ 2 ரூபா வெளியில் கேள்வி 230 அலகு. கேள்வி ஒவ்வொரு விலையிலும் கேள்வி அளவானது குறைவடையுது. அப்போ கேள்விக்கோடு இடப்புறம் அமையும். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் கேள்வி விதி அல்ல, இது கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகளின் மாற்றம். அதாவது பண்டமொன்று, நீங்க பாருங்க இதில் எழுதிக்க, பண்டமொன்றின் விலையும் மாறாத குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணிகளில் ஏற்பட்ட மாற்றம், கேள்வி சார்பில் இருக்கிற ஏனைய காரணிகளில் ஏற்பட்ட மாற்றம், நான் அந்த பச்சை நிறத்தில் காட்டியிருக்கிற காரணங்கள் காரணமாக அந்த பண்டத்துக்கான ஒவ்வொரு விலையிலும் அதன் கேள்வித்தொகை குறைதல், கேள்வி குறைதல் எனப்படும். இது கேள்வி குறைதல். முதல் காட்டினது கேள்வி கூடுதல், இது கேள்வி குறைதல். கேள்வி குறையும் நேரத்தில் கேள்விக்கோடு இடப்புறமாக அமையும், புதிய கேள்விக்கோடு இடப்புறமாக அமையும். இது ரெண்டையும் ஒரே பார்வையில் இங்கே பாருங்க. இது கேள்வி கூடுதல், வலப்புறமாக கேள்விக்கோடு பெயருது. இது கேள்வி குறைதல், இடப்புறமாக கேள்விக்கோடு பெயருது. கேள்வி கூடுதலும் கேள்வி குறைதலும் கேள்வி மாற்றம் என குறிப்பிடப்படும். இதுக்கு பேர் கேள்வி மாற்றம். ஆனால் கேள்வி விதிக்கு அமைவாக இடம்பெற இது கேள்வி தொகை மாற்றம் சொன்னாங்க. கேள்வி தொகை மாற்றம், இது கேள்வி மாற்றம். கேள்வி கோடே மாறுது, இது கேள்வி கோடே இடம்பெயருது, இடப்புறமும் வலப்புறமும் இடம்பெயர்றது. இது இடப்புறம் வலப்புறம் பெயர்ந்தால் கூடுதல், இடப்புறம் பெயர்ந்தால் குறைதல். அப்போ கேள்வி கூடுதலும் கேள்வி குறைதலும் கேள்வி மாற்றம் என குறிப்பிடுவோம். இது கேள்வி மாற்றம். நாங்கள் முதல் பார்த்தது அப்படி இல்லை, அது கேள்வி விதிக்கமைவானது.
குறிப்பிட்ட பண்டத்தின் கேள்வி கூடுதலும் கேள்வி குறைதலும் கேள்வி மாற்றம் என குறிப்பிடப்படும். இதுக்கான காரணங்கள் நாங்கள் சொன்னோம். கேள்வி விதி அல்ல. இதுக்கு காரணம் கேள்வி பாதிக்கின்ற காரணிகளில் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளின் மாற்றம் காரணமாக குறித்த தினத்தில் அல்லது குறித்த சந்தர்ப்பத்தில் அல்லது குறித்த கால இடைவெளியில் குறித்த பண்டத்தின் ஒவ்வொரு விலையிலும் கேள்வி கூடுதலும் ஒவ்வொரு விலையிலும் கேள்வி குறைதலும் ஒவ்வொரு விலையிலும் கேள்வி கூடுதல் எனவும் ஒவ்வொரு விலையிலும் கேள்வி குறைதல் எனவும் குறிப்பிடப்படும். இதில் ஒரு பெரிசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த சொல் உபயோகம். இந்த சொற்களை சரியாக பயன்படுத்துகிறதான். இது கேள்வி கூடுதல் குறைதல், கேள்வி விதிக்கு அமைவானது, கேள்வி நீட்டமும் சுருக்கமும்.